போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 5, பகுதி 4. இதற்கு பின்னால் பியரை அழைத்து போக அந்த இருட்டு அறைக்கு ஒருவர் வந்தார். அவர் ரெக்டர் அல்ல, பியரை பிரேரித்த வில்லர்ஸ்கி என்பவர்தான் வந்திருக்கிறார் என்பதை அவருடைய குரலிலிருந்து பியர் தெரிந்து கொண்டார். பியரின் உறுதியை சோதிப்பதற்காக அவரிடம் கேட்கப்பட்ட புதிய கேள்விகளுக்கு பியர் ஆமாம், நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று பதிலளித்தார். பிரகாசமான குழந்தைத்தனமான புன்முறுவல் கொண்டு மார்பு மூடப்படாமல் ஒரு காலில் செருப்பையும் ஒரு காலில் ஜோட்டையும் அணிந்து தாறுமாறாக நடந்து முன்னால் போனார். அவருடைய மார்பில் வில்லர்ஸ்கி ஒரு பட்டாக்கத்தியை வைத்து கொண்டிருந்தார். அந்த அறையிலிருந்து முன்னாலும் பின்னாலும் போகக்கூடிய ஆலோடிகள் வழியாக அவரை அழைத்துச் சென்றார். கடைசியாக லாட்ஜின் வாசல் கதவுக்கு முன்பாக வந்து சேர்ந்தார்கள். வில்லர்ஸ்கி இருமினார். அவருக்கு பதிலாக மரச்சம்மட்டியால் கதவுகள் தட்டப்பட்டன. உடனே அவர்களின் முன்பாக கதவுகள் திறந்தன. பியரின் கண்கள் இன்னமும் துணியால் மறைத்து கட்டப்பட்டிருந்தன. ஒரு கரகரத்த குரல் அவரை பார்த்து, அவர் யார், எங்கே, எப்பொழுது பிறந்தார் என்பன போன்ற கேள்விகளை கேட்டது. அதன் பின்னால் அவரை மறுபடியும் கண்களை கட்டியே எங்கோ அழைத்து சென்று போனார்கள். போகும்போது அவருடைய க்ஷேத்திர யாத்திரையில் உள்ள கஷ்டங்களை பற்றியும் பரிசுத்தமான நட்பை பற்றியும் உலகத்தை படைத்த நிரந்தரான சிற்பியை பற்றியும் துன்பங்களையும் ஆபத்துகளையும் தாங்கிக் கொள்ள வேண்டிய தைரியத்தை பற்றியும் அவருக்கு கதைகள் மூலமாக சொல்லப்பட்டன. அப்படி சொல்லி அழைத்து கொண்டு போகும்போது பல்வேறு இடங்களில் பட்டாக்கத்திகளாலும் மரச்சம்மட்டிகளாலும் கதவுகளை தட்டும்போது பல்வேறு விதமாக அவரை உண்மையை தேடுகிறவர் என்றும் கஷ்டப்படுகிறவர் என்றும் விசாரித்து அறிந்து கொள்கிறவர் என்றும் அவரை வர்ணித்ததை அவர் கவனித்தார். தம்மை சுற்றி நிற்பவர்கள் குசுகுசுவென்று எதையோ வாதித்து கொண்டு இருப்பதையும் ஒரு குறிப்பிட்ட கம்பளத்தின் மீது அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்று ஒருவர் வற்புறுத்துவதையும் அவர் கவனித்தார். அதன் பின்னால் அவருடைய வலது கையை அவர்கள் பற்றி ஏதோ ஒன்றின் மீது வைத்தார்கள். அவருடைய இடது கையில் ஒரு காம்பஸை கொடுத்து அதை தமது மார்புக்கு நேராக பிடித்து கொண்டு அந்த சமயம் ஒருவர் வாசிக்கும் போது சங்கத்தின் சட்டங்களுக்கு உண்மையாக நடப்பதாக செய்யும் பிரமாணத்தை அவர் திருப்பி சொல்லும்படி கேட்டார்கள். மெழுகுவத்திகள் அணைக்கப்பட்டன. ஸ்பிரிட் கொளுத்தப்பட்டது. அதை வாசனையிலிருந்து பியர் தெரிந்து கொண்டார். இப்பொழுது அவர் மங்கலான வெளிச்சத்தை பார்க்க போவதாக சொல்லப்பட்டது. அவருடைய கண்களில் கட்டப்பட்டிருந்த துணி அகற்றப்பட்டது. ஸ்பிரிட் எரிந்து கொடுத்து கொண்டிருக்கும் அந்த மங்கலான வெளிச்சத்தில் தமக்கு முன்னால் பல மனிதர்கள் நிற்கும் காட்சியை கனவில் காண்பது போல அவர் கண்டார். அவர்கள் எல்லோரும் ரெக்டர் அணிந்திருப்பதைப் போலவே முன் ஆடைகள் அணிந்திருந்தார்கள். எல்லோரும் தங்கள் கைகளில் வாள்களை தாங்கி பியரின் மார்புக்கு நேராக அவற்றை பிடித்து கொண்டு நின்றார்கள். அவர்களில் ஒருவருடைய வெள்ளை ஷர்ட்டில் இரத்தக்கரை படிந்திருந்தது. அதை பார்த்தவுடன் தம்மை அந்த வாள்கள் குத்தும்படி தமது மார்பை முன்வைத்து பியர் முன்னேறினார். ஆனால் உடனே அந்த வாள்கள் பின்னே இழுத்து கொள்ளப்பட்டன. அவருடைய கண்கள் மீண்டும் துணியால் கட்டினார்கள். இப்பொழுது நீர் மங்கலான வெளிச்சத்தை பார்த்தீர் என்று ஒரு குரல் சொல்லியது. பின்னால் மீண்டும் மெழுகுவத்திகள் கொளுத்தப்பட்டன. அவர் முழு வெளிச்சத்தையும் இப்பொழுது பார்க்க போவதாக சொல்லப்பட்டது. அவருடைய கண்களில் கட்டப்பட்டிருந்த துணியை அகற்றினார்கள். 10 குரல்களுக்கு மேலாக ஒன்று சேர்ந்து அம்மாதிரியாக உலகின் மகிமை மாறி வருகிறது என்று சொல்லின. பியர் மெதுவாக தம்மை சுதாரித்து கொள்ள ஆரம்பித்தார். அந்த அறையையும் அதிலுள்ள நபர்களையும் சுற்றி பார்த்தார். ஒரு நீளமான மேஜை கருப்பு துணியால் மூடப்பட்டிருந்தது. அதை சுற்றிலும் அவர் முன்னால் பார்த்தபடி உடைகள் அணிந்து கொண்டு 12 பேர் இருந்தார்கள். அவர்களில் சிலரை பீட்டர்ஸ்பர்க்கின் உயர் வட்டாரத்தில் பியர் முன்பு சந்தித்திருக்கிறார்.
தலைவரின் நாற்காலியில் அவருக்கு பழக்கமில்லாத ஒரு வாலிபர் ஒரு விசித்திரமான சிலுவையை கழுத்தில் அணிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். 2 வருஷங்களுக்கு முன்பாக அண்ணா பவுலானாவின் வீட்டில் சந்தித்த அந்த இத்தாலிய பாதிரியார் அவருக்கு வலது பக்கமாக அமர்ந்திருந்தார். கிராக்கின் மாளிகையில் வாத்தியாராயிருந்த சுவிட்சர்லாந்து தேசத்தை சேர்ந்தவரும் மற்றொரு முக்கியமான பிரபலஸ்தரும் அங்கே காணப்பட்டார்கள். தலைவர் தமது கையில் ஒரு மரச்சம்மட்டியை வைத்திருந்தார். அவர் சொல்லும் வார்த்தைகளை கவனத்தோடு கேட்டு எல்லோரும் பவித்திரமான அமைதியோடு இருந்தார்கள். நட்சத்திர வடிவத்தில் உள்ள ஒரு விளக்கு சுவரில் தொங்கிக் கொண்டிருந்தது. மேஜையின் ஒரு பக்கத்தில் பலவிதமான சித்திரங்கள் எழுதப்பட்ட ஒரு சிறு ஜமக்காலம் இருந்தது. மற்றொரு பக்கத்தில் பலிபீடத்தை போல ஒன்று இருந்தது. அதன் மீது ஒரு பைபிளும் ஒரு மண்டைவோடும் வைக்கப்பட்டிருந்தன. அதை சுற்றி மாதா கோயில்களில் வைக்கப்படுவதை போன்ற 7 உயரமான மெழுகுவத்திகள் நின்று கொண்டிருந்தன. சங்க சகோதரர்கள் இருவர் பியரை பீடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். பாதங்களை நேராக வைத்து நீளமாக படுக்க சொன்னார்கள். கோயிலின் வாசலுக்கு முன்பாக அவர் படுக்க வேண்டும் என்று கூறினார்கள். அவர் முதலில் கரண்டியை பெற வேண்டும் என்று ஒரு சகோதரர் மெதுவாக பேசினார். தயவு செய்து பேசாமல் இருங்கள் என்று இன்னொருவர் கூறினார். தயக்கம் கொண்ட பியர் எதுவும் செய்யாமல் தமது குறுகிய திருஷ்டி கண்களால் சுற்றிலும் பார்த்தார். திடீரென்று அவர் மனதில் சந்தேகங்கள் தோன்றின. நான் எங்கே இருக்கிறேன்? என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அவர்கள் எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள் அல்லவா? இவற்றையெல்லாம் நான் நினைக்கும் போது வெட்கம் அடைய மாட்டேனா? ஆனால் இந்த சந்தேகங்கள் ஒரு வினாடிதான் நிலைத்து நின்றன. தம்மை சுற்றி நின்றவர்களின் சிரத்தையான முகங்களை பியர் நோக்கினார். தீட்சைக்காக அதுவரை அவர் செய்த காரியங்களை நினைத்து பார்த்தார். இப்பொழுது மத்தியில் நிறுத்த முடியாது என்பதை உணர்ந்தார். தமது தயக்கத்தைக் கண்டு அவர் பேராச்சரியம் அடைந்தார். தம்முடைய முந்தைய பக்தி உணர்ச்சியை தூண்டிவிட முயற்சித்த அந்த கோயிலின் வாசலில் சாஷ்டாங்கமாக கீழே படுத்தார். அந்த பக்தி உணர்ச்சி அதிக பலமாகவே உண்மையில் அவருக்கு திரும்பியது. சிறிது நேரம் அவர் படுத்திருந்த பின்பு அவரை எழுந்திருக்கும்படி சொன்னார்கள். மற்றவர்கள் தங்களுக்கு முன்பாக போர்த்திருந்த அதே மாதிரி வெள்ளைத்தோல் சவுக்கத்தை அவரது மார்பின் முன்பாக தொங்கவிட்டார்கள். அவரிடம் ஒரு கரண்டியை 3 ஜதைகள் கை உறைகளையும் கொடுத்த பின்பு கிராண்ட் மாஸ்டர் அவரை பார்த்து பேசினார். தமக்கு முன்பாக அணிந்திருந்த அந்த வெள்ளை சவுக்கம் கரைப்படும்படியாக அவர் எதுவும் செய்ய முயற்சிக்க கூடாது என்று அவருக்கு சொன்னார். அந்த வெள்ளை சவுக்கம் புனிதத்திற்கும் பலத்திற்கும் அறிகுறி என்றார். காரணம் சொல்லாமல் அவர் கையில் கொடுக்கப்பட்ட அந்த கொத்து வேலை கரண்டியை பற்றி பின்னால் கூறினார். அதை கொண்டு வேலை செய்து அதர்மங்களிலிருந்து அவருடைய உள்ளத்தை புனிதமாக்க வேண்டும் என்றும், அதை கொண்டு கவனத்தோடு அவருடைய அண்டை அயலார்களின் உள்ளத்தை மிருதுவாக்க வேண்டும் என்றும் அவர் சொன்னார். அந்த கை உறைகளில் முதலாவது ஜதை ஆண்கள் அணிய வேண்டியவை. அவற்றின் பொருளை பியர் அறிய முடியாது என்றும் அவற்றை அவர் காப்பாற்றி வைத்து கொள்ள வேண்டும் என்றும் சொன்னார். ஆண்களின் கையுறையாகிய 2வது ஜதையை சங்கத்தின் கூட்டங்களின் போது அவர் அணிய வேண்டும் என்று சொன்னார். 3வது ஜதை பெண்களுக்கு ஆனவை. அவற்றை பற்றி அவர் சொன்னதாவது: அன்புள்ள சகோதரரே, இந்த பெண்களின் கையுறைகளும் உமக்காகவே தான் கொடுக்கப்பட்டன. எந்த பெண்ணை நீர் மிக அதிகமாக கௌரவிக்கிறீரோ அவற்றை அவளுக்கு கொடும். நீர் தேர்ந்தெடுக்கும் அவள் உமக்கு சங்கத்தின் வேலைகளில் உதவியா இருப்பார். நீர் அவளுக்கு கொடுக்கும் இந்த பரிசு உமது உள்ளத்தின் புனிதத்தை அவளுக்கு காட்டும் ஒரு பிரதிஜ்ஞையாய் இருக்கும். சிறிது நேரம் நிறுத்திய பின்பு மீண்டும் ஆரம்பித்தார். அன்புள்ள சகோதரரே, இந்த கை உறைகள் அசுத்தமான கைகளை அலங்கரிக்கும்படி விடாமல் நீர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த கடைசி வார்த்தைகளை கிராண்ட் மாஸ்டர் சொல்லிய பின்பு தாம் குழப்பம் அடைந்திருப்பதாக பியருக்கு தோன்றியது. மேலும் மேலும் அவர் குழப்பமடைந்தார். கண்களில் நீர் நிறைகிற வரையில் குழந்தை போல அவர் முகம் சிவந்தார்.
தம்மை சுற்றி ஆயாசத்தோடு அவர் பார்த்தார். ஒரு தர்ம சங்கடமான தயக்கம் அங்கே தோன்றியது. இந்த மௌனத்தை அங்கிருந்து ஒரு சகோதரர் நீக்கினார். ஜமுக்காலம் இருந்த இடத்திற்கு பியரை அவர் அழைத்து சென்று அந்த ஜமுக்காலத்தின் மீது போட்டிருந்த சித்திரங்களின் பொருள் பற்றி தாம் கையில் வைத்திருந்த ஒரு கையெழுத்து புத்தகத்திலிருந்து வாசித்து அவருக்கு வியக்கானம் செய்தார். அதில் சூரியன், சந்திரன், மரச்சம்மட்டி, நூல்குண்டு, ஒரு கொல்லத்து கரண்டி, ஒரு பாறாங்கல், ஒரு சதுரமான கல், ஒரு தூண், 3 ஜன்னல்கள் ஆகிய சித்திரங்கள் இருந்தன. அதன் முன்னால் பியருக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்தை காட்டினார்கள். சங்கத்தின் அடையாளங்களையும் சங்கேத வார்த்தைகளையும் அவருக்கு சொல்லிய பின்பு அவரை உட்காரும்படி கூறினார்கள். சங்கத்தின் விதிகளை பற்றி கிராண்ட் மாஸ்டர் வாசிக்க ஆரம்பித்தார். அவை வெகு நீளமாக இருந்தன. மகிழ்ச்சியினாலும் கிளர்ச்சியினாலும் பரபரப்பினாலும் பியர் சூழப்பட்டிருந்தபடியால் வாசிக்கப்படுபவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய மனோபாவத்தில் அவர் இல்லை. விதிகளின் கடைசி வார்த்தைகளை மட்டும் அவர் கவனிக்க முடிந்தது. அவை அவருடைய உள்ளத்தில் நிலைத்திருந்தன. நமது கோயில்களில் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை தவிர வேறு எவ்வித வித்தியாசமும் காட்டப்படுவது இல்லை. சமத்துவத்தை பாதிக்கக்கூடிய விதத்தில் எவ்வித வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உதவி வேண்டியவர் யாராக இருந்தாலும் சரி, உடனே அவரிடம் பறந்து சென்று உதவ வேண்டும். வழி தவறி போகிறவருக்கு வழிகாட்ட வேண்டும். கீழே விழுந்தவரை தூக்கிவிட வேண்டும். உமது சகோதரரிடம் ஒருபோதும் வெறுப்பையோ விரோதத்தையோ காட்ட வேண்டாம். அன்பாகவும் மரியாதையாகவும் இருக்க வேண்டும். தர்மத்தின் ஜோதியை எல்லா உள்ளங்களிலும் வளர்க்க வேண்டும். உமது மகிழ்ச்சியை அண்ட அயலாருக்கு பகிர்ந்து கொடும். அந்த ஆனந்தத்தின் புனிதத்தை மங்கும்படி செய்யும் அந்த பொறாமையை விட்டுவிட வேண்டாம். விரோதியை மன்னிக்க வேண்டும். அவனுக்கு நன்மை செய்ய வேண்டுமே ஒழிய அவனை பழிவாங்க கூடாது. இம்மாதிரி அந்த உயரிய சட்டங்களை நீர் நிறைவேற்றுவதன் மூலமாக நீர் இழந்துவிட்ட அந்த பழங்காலத்து கம்பீரத்தின் சின்னங்களை மீண்டும் நீ பெற முடியும். அவர் பேசி முடித்த பின்பு எழுந்து பியரை தழுவி முத்தமிட்டார். பியர் தமது கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்க தம்மை சுற்றிலும் பார்த்தார். அவரை சூழ்ந்து நின்ற அவருக்கு வாழ்த்துக்களை கூறியவர்களுக்கு எம்மாதிரி பதில் சொல்வது என்று அவருக்கு தெரியவில்லை. தமக்கு முன்பே பழக்கமானவர்களும் அந்த கூட்டத்தில் இருந்தார்கள். ஆனால் அவருக்கு அப்பொழுது அந்த முன் பழக்கம் தனியாக தெரியவில்லை. எல்லோரும் ஒரே மாதிரியான சகோதரர்களாகவே தோன்றினார்கள். அவருடன் சேர்ந்து தமது வேலையை ஆரம்பிக்க அவர் துடித்து கொண்டிருந்தார். கிராண்ட் மாஸ்டர் தமது சம்மட்டியால் மேஜையில் தட்டினார். எல்லா அங்கத்தினர்களும் தங்கள் இடங்களில் அமர்ந்தார்கள். அவர்களில் ஒருவர் பணிவின் அவசியத்தை பற்றி ஒரு பிரசங்கத்தை வாசித்தார். கடைசி சடங்கை செய்யலாம் என்று கிராண்ட் மாஸ்டர் சொன்னார். தர்ம கலெக்டர் என்ற பட்டம் பெற்றுள்ள ஒரு பிரதான அதிகாரி அங்கிருந்த ஒவ்வொரு சகோதரரிடமும் வசூலுக்கு சென்றார்கள். தம்மிடமுள்ள எல்லாவற்றையுமே கொடுத்துவிட பியர் விரும்பினார். ஆனால் அது ஒரு தற்பெருமையான காரியமாக இருக்குமோ என்று அவர் பயந்தார். ஆகவே மற்றவர்கள் என்ன கொடுத்தார்களோ அதே மாதிரி அவரும் கொடுத்தார். கூட்டம் முடிந்தது. பல டஜன் கணக்கான வருஷங்களை ஒரு நீண்ட பயணத்தில் கழித்துவிட்டு திரும்புவதை போல பியர் வீடு திரும்பியதும் உணர்ந்தார். அவர் முழுவதுமாக மாறிவிட்டார். தம்முடைய பழைய பழக்கங்களையும் பழைய வாழ்க்கை விதங்களையும் முழுவதுமாக அவர் விட்டுவிட்டார். பகுதி 4 முடிந்தது. போரும் அமைதியும். இதன் ஆசிரியர் லியோ டால்ஸ்டாய். பாகம் 5 பகுதி 5. பிரீமேசன் சங்கத்தில் சேர்ந்த தினத்திற்கு மறுநாள் பியர் தமது வீட்டில் அமர்ந்து ஒரு புத்தகத்தை வாசித்து கொண்டு அதில் காணப்பட்ட சதுரம் என்பதின் முக்கியத்துவத்தை அறிவதற்கு முயன்று கொண்டிருந்தார். அந்த சதுரத்தின் ஒரு பக்கம் கடவுளை காட்டுவதாகவும் மற்றொரு பக்கம் நீதி தர்மங்களை காட்டுவதாகவும் 3வது பக்கம் இகலோக விஷயத்தை காட்டுவதாகவும்
4வது பக்கம் இவற்றை எல்லாம் சேர்ந்தவைகளை காட்டுவதாகவும் இருந்தது. இடையிடையே அந்த புத்தகத்திலிருந்தும் சதுரத்திலிருந்தும் அவருடைய கவனம் வேறு பக்கமாய் திரும்பி தம்முடைய புது வாழ்க்கையை பற்றி மனோராஜ்யம் செய்ய ஆரம்பித்தது. முதல் நாளன்று மாலையில் சங்கத்தில் அவர் இருந்தபோது அவர் முன்னால் செய்த டூயல் சண்டை விஷயம் சக்கரவர்த்தி வரை எட்டிவிட்டதாக ஒரு வதந்தியை கேள்விப்பட்டார். ஆகவே பீட்டர்ஸ்பர்க்கை விட்டு அவர் புறப்பட்டு போய்விடுவது நல்லதென்று அவருக்கு சொல்லப்பட்டது. தெற்கில் உள்ள தமது எஸ்டேட்டுகளுக்கு போவதற்கு அவர் எண்ணம் கொண்டார். அங்குள்ள அடிமைகளின் நலன்களை கவனிக்கலாம் என்று அவர் நினைத்தார். இந்த புது வாழ்க்கையை பற்றி அவர் மகிழ்ச்சியோடு திட்டம் போட்டு கொண்டிருந்த போது திடீரென்று அந்த அறையில் இளவரசர் வாய்சாலி நுழைந்தார். மாஸ்கோவில் நீர் என்ன செய்தீர்? நீர் ஏன் ஹெலனோடு சண்டை போட்டீர்? நீர் ஒரு மதி மயக்கத்தில் இருக்கிறீர் என்று இளவரசர் வாய்சாலி அறைக்குள் நுழையும் போதே சொல்லிக்கொண்டு வந்தார். அவற்றை எல்லாம் பற்றி எனக்கு தெரியும். அந்த யூதர்களுக்கு முன்பாக கிறிஸ்து எப்படி குற்றமற்றவராக இருந்தாரோ அதே மாதிரி ஹெலனும் குற்றமற்றவள் என்று நான் உமக்கு நிச்சயமாக சொல்ல முடியும். பியர் அதற்கு பதில் சொல்வதற்கு முன்பாக இளவரசர் வாய்சாலி இடைமறித்தார். ஒரு நண்பரிடம் வருவதைப் போல நீர் ஏன் நேராக என்னிடம் வந்திருக்க கூடாது? அதை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். அதை பற்றி எல்லாம் எனக்கு புரிகின்றன. ஒருவர் தம்முடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள எம்மாதிரி நடப்பாரோ அதே மாதிரி தான் நீர் நடந்து கொண்டீர். ஆனால் நீர் மிகவும் அவசரப்பட்டு விட்டீர். என்றாலும் அதை பற்றியெல்லாம் இப்பொழுது நாம் பேச வேண்டாம். ஆனால் அவளையும் என்னையும் இந்த உயர் வட்டாரத்திலும் அரசர் சபையிலையும் எம்மாதிரியான நிலைமையில் நீர் வைத்திருக்கிறீர் என்பதை யோசித்து பாரும் என்று அவர் சொல்லிவிட்டு தமது குரலை தாழ்த்தினார். அவள் மாஸ்கோவில் இருக்கிறார், நீர் இங்கே இருக்கிறீர், நினைத்து பாரும் என்று கூறி பியரின் கையை கீழே இழுத்தார். அது வெறும் அபிப்பிராய பேதம். இப்படியே நீர் நினைப்பீர் என்று எதிர்பார்க்கிறேன். நாம் இருவரும் அவளுக்கு ஒரு கடிதம் எழுதுவோம். அவள் உடனே இங்கு வருவாள். எல்லாம் சரியாகிவிடும். அப்படி இல்லை என்றால் அதனால் நீர் துன்பப்பட நேரிடும் என்பதை உமக்கு நான் சொல்கிறேன். இளவரசர் வாய்சாலி ஒரு முக்கியத்துவ பார்வையோடு பியரை நோக்கினார். சக்கரவர்த்தியின் தாயார் கூட இந்த விஷயத்தில் மிகுந்த சிரத்தை கொண்டிருப்பதாக நம்பிக்கையான இடங்களிலிருந்து எனக்கு தகவல் வந்திருக்கிறது. அவள் ஹெலனிடம் மிகுந்த கருணை காட்டுகிறவள் என்பது உமக்கே தெரிந்த விஷயம். பல தடவைகள் பேசுவதற்கு பியர் முயன்றார். ஆனால் ஒரு பக்கம் இளவரசர் வாய்சாலி அவரை பேசவிடவில்லை. மற்றொரு பக்கம் தமது மறுப்பையும் தமது உறுதியான அபிப்பிராய பேதத்தையும் தாம் தமது மாமனாருக்கு சொல்வதற்கு பியர் தயங்கினார். தவிரவும் எல்லாரிடமும் அன்பாகவும் மரியாதையாகவும் இருக்க வேண்டும் என்ற சங்கத்தின் விதிகள் அவருடைய நினைவிற்கு வந்தன. அவர் விழித்தார். முகம் சிவந்து இருக்கும் இடத்தை விட்டு எழுந்து மீண்டும் உட்கார்ந்தார். தமது வாழ்க்கையிலேயே மிகுந்த கஷ்டமான காரியம் ஒன்றை செய்வதற்கு அவர் தமக்குள்ளேயே போராடி கொண்டிருந்தார். ஒரு மன திருப்தி இல்லாத விஷயத்தை நேருக்கு நேர் சொல்வதற்கு தமக்கு எதிரில் இருப்பவர் யாராயிருந்தாலும் சரி, எதிர்பாராத ஒரு விஷயத்தை சொல்லுவதற்கு அவர் தயங்கினார். இளவரசர் வாய்சாலியின் கவலையற்ற தன்னம்பிக்கையான குரலுக்கு அவர் பணிந்து நடப்பது வழக்கமாகிவிட்டது. ஆனால் இப்பொழுது அதை தாங்க முடியாதது போல அவருக்கு தோன்றியது. தவிர அவருடைய எதிர்காலம் அவர் இப்பொழுது என்ன சொல்கிறாரோ அதில் அடங்கியிருப்பதாக அவர் நினைத்தார். அதாவது பழைய பாதையிலேயே போய்கொண்டிருப்பதா அல்லது சங்கத்தார் அவருக்கு காட்டிய கவர்ச்சிகரமான புது பாதையில் போவதா என்று அவர் யோசித்தார்.
அந்த புதிய பாதையில்தான் அவருக்கு புது வாழ்வின் புனர்ஜென்மம் இருப்பதாக அவர் நிச்சயமாக நம்பினார். இப்பொழுது சரி என்று சொல்லும், நானே அவளுக்கு கடிதம் எழுதுகிறேன், அந்த விஷயத்தை நாம் முடித்து விடுவோம். இளவரசர் வாய்சாலி தம்முடைய விளையாட்டுத்தனமான பேச்சை முடிப்பதற்கு முன்பாக அவரை பார்க்காமலேயே அவருடைய தந்தைக்கு ஏற்படுவது போன்ற ஒரு விதமான கோபத்தோடு பியர் முணுமுணுத்தார். இளவரசே, நான் இங்கே வரும்படி உம்மை அழைக்கவில்லை. நீர் போய்விடும், தயவு செய்து நீர் போய்விடும் என்று அவர் சொல்லி குதித்தெழுந்து அவருக்காக கதவை திறந்தார். நீர் போய்விடும் என்று மீண்டும் அவர் கூறினார். தாம் கூறியது தமக்கே ஆச்சரியமாக இருந்தது. இளவரசர் வாய்சாலியின் முகத்தில் தோன்றிய குழப்பத்தையும் பீதியையும் கண்டு அவர் சந்தோஷம் கொண்டார். உமக்கு என்ன வந்து விட்டது? உமக்கு உடம்பு சரியில்லையா? நீர் போய்விடும் என்று நடுநடுங்கிய குரலில் பியர் மீண்டும் சொன்னார். ஆகவே எந்தவிதமான சமாதானத்தையும் அவர் பெற்றுக்கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு இளவரசர் வாய்சாலி போக வேண்டியதாயிற்று. தம்முடைய சங்கத்தை சேர்ந்த புதிய நண்பர்களிடம் விடை பெற்று கொண்டு தர்ம கைகாரியங்களுக்காக ஏராளமான பணங்களை கொடுத்துவிட்டு ஒரு வாரத்திற்கு பின்னால் பியர் தமது எஸ்டேட்டுகளுக்கு போனார். கீவ், ஒடேசா ஆகிய இடங்களிலுள்ள சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் அறிமுக கடிதங்கள் கொடுத்தார்கள். அவரின் புதிய நடவடிக்கைகளில் அவருக்கு உதவியாக அடிக்கடி கடிதம் எழுதி வழிகாட்டி கொண்டிருப்பதாக வாக்குறுதி கொடுத்தார்கள். பகுதி 5 முடிந்தது.